ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா நுவரெலியாவில் தான். டே 2 ஈவினிங்கு. ஸோ இங்கே வந்து மூன் பிளெயின்ஸ்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னாங்க. ஸோ டிக்கெட் எடுத்திருக்கோம். 100 ருபீஸ் தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் ஜீப்பில் போகிறதுக்கு 6 பேர் வேணும். 6 பேர் இருந்தீங்கனாலும் 3000 ரூபா, 2 பேர் போனீங்கனாலும் 3000 ரூபா, ஒரு ஆள் போனாலும் 3000 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். எக்ஸ்ட்ரா 4 பேர் அவங்க ஏறுறாங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி நாங்களும் போகிறோம். ஸோ எங்ககிட்டேருந்து 1000, அவங்க 2000. ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் அந்த ஜீப்பு. ஸோ எங்கள் டேர்ன் வந்தோன்னா உள்ளே ஏறிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நான் சூப்பராக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, என்ட்ரன்ஸ் வந்து விட்டோம். இதுதான் அந்த ஜீப் ரைடு. இந்த மாதிரி தான் வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் இருக்குன்றாங்க. பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சூப்பராக நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, ஆனால் செம க்ரௌடாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போய் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ். அதுக்கப்புறம் ஒரு ஜீப்புக்கு 6000 ரூபா. நீங்கள் 6 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். 2 பேர் வந்தாலும் 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஜீப்பை கூப்பிட்டு போவாங்க. பட் 6 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். பர்ஃபெக்ட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்ப்போம். ஒரு வழியாக உள்ளே ஏறியாச்சு. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. உள்ளே போய் ரைடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டுறேன். ஓகே, எல்லாம் ட்ரக்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் ஃபுல் விஷுவல் காமிக்கிறேன். ஓகேவா? வண்டி சும்மா கலகலன்னு அதிரிக்கிட்டே போகுது. ஆஃப் ரோடு டிரைவிங் தான். ஆஃப் ரோடு டிரைவிங் ஃபீல் அந்த மாதிரி வேன் தான் இது. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃபார்ம் அந்த மாதிரி மலை பிரதேசம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பொண்ணு போயிட்டு வருது பாரு. அடுத்த வாட்டி வந்து நடந்து போகலாம். இந்த வாட்டி தெரியாதுன்றதால, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாக் பண்ணி போய் ஃபீல் பண்ணுவோம். நல்லது. சாரிங்க, என்னாலே எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு அந்த மாதிரி ஆஃப் ரோடு ஃபீலிங். அந்த ஃபீலிங் அப்படியே லைவான அவனும் உங்களுக்கு தரேன். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆட்டம் பாட்டம் டம்மு டும்முன்னு. ஆனால் லொக்கேஷன் தரமான லொக்கேஷனுங்க. வேறு லெவலாக இருக்கு. ஒரே வா. அரேங்கப்பா, இதெல்லவா விஷுவல். மொத்த நுவரெலியாவும் தெரியுது. டோட்டல் நுவரெலியா கண்ட்ரோல். ஆமாம், எப்பா கேஜிஎஃப் பாதை இப்படி தான் இருக்கும் போல. ஆமாம், ஐயப்பா. ஆமாம், ஏம்மா எருமை மாடு தான் கடைசியில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை உங்களுக்கு காட்டுறோம். இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் எருமை மாடு தான் பார்த்தேன்.
இதுதான் பார்க்கிங் ஏரியா. இது இங்கேருந்து மேலே நடந்து போய் பார்க்கணும். பார்க்கிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம் மேலே. ஓகே, ஒரு வழியாக கிட்டத்தட்ட மேலே வர போகிறோம். மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ இங்கே கீழே வந்து ஜீப் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நாங்கள் மேலே நடந்து போகிறோம். ஸோ மேலே போயிட்டு விஷுவல் காமிக்கிறேன். ஓகே, அந்த உச்சியில் ஏறினு தான் பார்க்கணும். 95% வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்த பாதை. வேறு லெவலாக இருக்கு. சூப்பர் லொக்கேஷன். ஆனால் நல்ல சன்செட் இல்லாட்டி சன்ரைஸில் வரும். ஓகே, ஒரு வழியாக எண்டுக்கு வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல். இதை விட மெயின் மேலே ஏறினு பார்த்தா மொத்த சரௌண்டிங் தெரியும். இப்போ அந்த பக்கம் தெரில இல்லை. ஸோ மேலே ஏறி ஃபுல் 360 உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கமான். ஓகே, அந்த கம்பி போட்டிருந்த பிரிட்ஜ் மாதிரி இதுக்கு இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்துட்டேன். ஃபுல் 360 வியூ தான். டோட்டல் நோரேலியா. வேறு லெவல். மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வேறு லெவலில் இருக்குது. க்ளவுடு, மேகம், மிஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பர். ஓகே, இந்த சூப்பரான லொக்கேஷனோட மூன் பிளேன்ஸ் வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.